கிள்ளானில் உள்ள ஒரு இடைநிலைப் பள்ளியில் 17 வயது எஸ்பிஎம் மாணவி உயிரிழந்த வழக்கில் இடைநிலைப் பள்ளியின் நிர்வாகத்தின் மீதும் ஆசிரியர்கள் மீதும் உயிரிழந்த மாணவியுடன் இருந்த தோழிகள் என 9 பேர் மீது பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இச்சம்பவம் கிள்ளானில் உள்ள இடைநிலைப் பள்ளியில் கடந்த மே 27ஆம் தேதி நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இதுவரை தங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெற்றோர்களான 47 வயது கோபாலனும் 45 வயது மகேஸ்வரியும் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தின் போது தனது மகளின் வகுப்பு தோழி தன் மகள் வயிற்று வலியால் துடிப்பதாக தகவல் தெரிவித்ததாகவும், பள்ளிக்கு விரைந்த போது தன் மகள் விஷம் அருந்தி இருப்பதாக கண்டறிந்ததாகவும் பாதிக்கப்பட்ட 17 வயது மாணவியின் தாயார் மகேஸ்வரி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பள்ளியின் அருகிலேயே கிளினிக் இருப்பதாகவும் 10 நிமிட தூரத்தில் தெங்கு அம்புவான் ரஹீமா அரசு மருத்துவமனை இருப்பதாகவும், ஆனால் பள்ளிக்கூடம் ஆம்புலன்ஸ் வரும் வரையில் தன் மகளையும் தன்னையும் வெளியே செல்ல அனுமதிக்காமல் தடுத்ததாகவும் தந்தை கோபாலன் குற்றம் சாட்டினார். ஃபோன் அடிச்சுச்சு ஆம்புலன்ஸ் லேட்டுன்ட்டாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் லேட்டுன்னா நீங்க ஏன் கூட்டிட்டு போல அந்த இடத்துல? நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாமே. கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ஃபோன் அடிச்சிருக்கலாமே. இல்ல நாங்க கூட்டிட்டு போ முடியாது. எ இது பிபிடிக்கார சொன்னா அவங்க சொன்ன ரூல்ஸ் இருக்கு. இந்த ஸ்கூல்ல ரூல்ஸ் இருக்கு. இந்த மாரி மருந்து குடிச்சாவோ, எது குடிச்சாலும் நாங்க தூக்கக்கூடாது. இது வந்து போலீஸ் கேஸு. போலீஸ் போலீஸ் இந்த கேஸ் இறந்துருச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும். எங்களால தூக்க முடியாது. அப்ப அம்மா அப்பா வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அப்பதான் நான் போய் என் பிள்ளைய புடிச்சிட்டே பரவாயில்ல நான் பிள்ளைங்க நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்படியே தூக்கி என் பிள்ளைய தூக்க முடியல. அப்புறம் வெளியே போய் பார்த்து என் மகளை கூப்பிட போனா காடி எடுத்துட்டு வான்னு என் வீட்டுக்கார் வந்துட்டாரு. வீட்டுக்கார் வந்தோடனே 2 பேரும் தூக்குறோம். தூக்க முடியல. அந்த நேரத்துல இந்த டீச்சர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க சண்டை போடாதீங்க எங்க கிட்ட. எதுவுமே கேட்காதீங்க. சண்டை போடாதீங்க. நீங்க எதுவுமே சண்டை போடக்கூடாது. நீங்க பிள்ளைய தூக்கி போட்டு காப்பாத்தணும். நீங்க எப்ப வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணணும். நாங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்களா? தூக்கிட்டு போக மாட்டீங்களா? பிள்ளைய காப்பாத்த மாட்டீங்களா? அதெல்லாம் எங்களால முடியாது. நீங்க வர வரைக்கும் நாங்க ரொம்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். தூக்கிட்டு போயிட்டு போட்டு காடியில இழுத்து போய் போட்டு பாதி தூரம் தான் போனோம். ஆம்புலன்ஸ்காரன் வந்தோடனே நாங்களே நிப்பாட்டணும். ஆம்புலன்ஸ் நீங்க இந்த என் பிள்ளைய தான் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா அப்படி தூக்கி போட்டு அங்கேயும் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்று அதிகாலை கட்டுப்பாட்டை இழந்த டொயோட்டா ஹைலக்ஸ் ரக வாகனம் சாலையில் இருந்து விலகி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் இருந்த 13 பேர் படுகாயம் அடைந்ததுடன் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிகாலை 5:53 மணியளவில் லாடாங் பெர்மாய் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் 6 மீட்புத்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக லகாடத்தோ மீட்புத்துறை உதவி இயக்குனர் சும்சோவா ரஷீத் தெரிவித்தார். விபத்துக்குள்ளான டொயோட்டா ஹைலக்ஸ் ரக வாகனம் தோட்டத்து பணியாளர்களை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படுகிறது. ஒரே வாகனத்தில் 14 பேர் பயணித்ததாகவும், எடை தாங்காமல் 15 மீட்டர் ஆழத்தில் உள்ள பள்ளத்தில் வாகனம் சரிந்ததில் 33 வயதான கல்மா எனும் உள்ளூர் பெண் உயிரிழந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாகனத்தின் ஓட்டுநர் உட்பட 13 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் லகாடத்தோ மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், விபத்து குறித்தான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் சும்சோவா ரஷீத் தெரிவித்தார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி வெளிப்படையாக மன்னிப்பு கோரியுள்ளார். MACC விசாரணையின் போது சிலாங்கூர் மாநில MACC அலுவலகத்தின் 14வது மாடியில் இருந்து விழுந்து இறந்த தியோ பெங் ஹாக் குறித்து எந்த ஒரு கருத்தும் தாம் தெரிவிக்க முடியாது என்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். MACC வரலாற்றில் இது ஒரு கரும் புள்ளி என்றும் அதனை இலகுவாக கடந்துவிட முடியாது என்றும் அவரின் குடும்பத்தினரிடம் தாம் மனமாற மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி MACC விசாரணையின் போது 14வது மாடியிலிருந்து கீழே விழுந்து அவர் இறந்தார் என்பதை MACC ஆணையம் உறுதிப்படுத்தினாலும், அவரின் மரணத்தில் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் கருத்துகளில் உண்மை இல்லை என்பதையும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதியாக தெரிவித்தார். தியோ பெங் ஹாக் அப்போதைய ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான யாங் யோங் ஹியான் வானின் செயலாளராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணையின் போது அப்போதைய கின்ராரா சட்டமன்ற உறுப்பினரான திரேசா கோக், சுபாங் சட்டமன்ற உறுப்பினரான ஹன்னா ஐயோ, புகிட் லஞ்சான் சட்டமன்ற உறுப்பினரான எலிசபெத் வோங், டமன்சாரா உத்தாமா சட்டமன்ற உறுப்பினரான சே விங் இன்,
புகிட் சட்டமன்ற உறுப்பினரான எட்வர்ட் லீ என 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் விசாரணைக்கு பின்னர் வீடு திரும்பிய நிலையில் தியோ பெங் ஹாக் அலுவலகத்தின் 14வது மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்ததாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. எம்ஏசிசி விசாரணையின் போது 14வது மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்த தியோ பெங் ஹாக் குடும்பத்தினரிடம் எம்ஏசிசி தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி மன்னிப்பு கேட்டிருப்பதை தியோ பெங் ஹாக் குடும்பத்தினர் நிராகரித்தனர். விசாரணையின் போது நடவடிக்கை அதிகாரிகளாக இருந்த எம்ஏசிசி அதிகாரிகள் ஒருவர் கூட இதுவரை விசாரிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது மன்னிப்பு எனும் ஒரு வார்த்தையை மட்டும் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி கேட்பது எந்த வகையில் போதுமானதாக இருக்கும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தியோ பெங் ஹாக் இறந்தது எம்ஏசிசி அலுவலகத்தில் எம்ஏசிசி அதிகாரிகளின் முன்னிலையில் என்பதை தியோ பெங் ஹாக் குடும்பத்தினர் நேற்று தலைநகரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர். தியோ பெங் ஹாக் உயிரிழந்து 16 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் இன்னும் எந்த ஒரு விசாரணையும் சம்பந்தப்பட்ட எம்ஏசிசி அதிகாரிகளிடம் மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இப்போது கேட்கப்படும் மன்னிப்பாலும் கொடுக்கப்படும் பணத்தாலும் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்றும், மாறாக தங்களுக்கு மன்னிப்போ பணமோ வேண்டாம் என்றும், தங்களுக்கு வேண்டியது விசாரணையும் நீதியும் மட்டுமே என்றும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். முன்னாள் அரசியல் செயலாளரின் மரணம் தொடர்பான விசாரணைகளால் தாங்கள் ஏமாற்றமடைந்ததாக டிஏபி கட்சியின் தலைவர்கள் இன்று தலை வணங்கி தியோ பெங் ஹாக்கின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டனர். டிஏபி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் முடிவில் டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோ, கட்சியின் துணைத் தலைவர் தியோனி சிங், ஸ்லாங்கூர் டிஏபி தலைவர் யின் ஷே ஹான் மற்றும் தியோவின் முன்னாள் தலைவர் யின் யோங் ஹியான் வா ஆகியோர் சுமார் 30 வினாடிகள் தலை வணங்கி மரியாதை செலுத்தினர். இருப்பினும் அந்த மரணம் தொடர்பாக அரசாங்கம் வழங்கிய நல்லெண்ண பங்களிப்பை ஏற்றுக்கொள்வது குறித்து பரிசீலிக்குமாறு தியோவின் குடும்பத்தினரை லோக் வலியுறுத்தினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி வழங்கிய சலுகை அரசாங்கத்தால் நேரடியாக நீட்டிக்கப்படுவதாகவும், ஏனெனில் இது அரசாங்க நிதியை உள்ளடக்கியது என்றும் லோக் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் இந்த சலுகை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் வந்ததாகவும், தியோவின் குடும்பத்தினர் அவருக்கு நீதியை தொடர சுதந்திரமாக இருப்பதாகவும் லோக் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.